வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம கார்த்திக் கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பரமேஸ்வரி வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வராங்க. நம்ம ரேவதி, துர்கா எல்லாருக்கும் புது துணி எடுத்துட்டு வராங்க. சந்திரா வந்து பரமேஸ்வரி வரதை பார்த்துட்டு சொல்றாங்க, அக்கா பாத்தியா, இப்பதான் இந்த கலவிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், வந்துட்டு பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி கோவமா பரமேஸ்வரிய பார்த்து, எதுக்கு நீங்க வந்திருக்க, உன்னை யார் இங்க வர சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, நாளைக்கு கோவில்ல முளைப்பாரி தூக்குறாங்க, அதனால என் பேத்திங்களை எல்லாம் கூப்பிடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, பாட்டி முளைப்பாரியா, இது வரைக்கும் நான் முளைப்பாரி எடுத்ததே கிடையாது, எனக்கு முளைப்பாரி எடுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு என்னம்மா, நாளைக்கு நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா முளைப்பாரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் சந்திரா சொல்றாங்க, ஏ ரேவதி, உனக்கு கையில பயங்கரமா அடிபட்டிருக்கு, நீ எங்க முளைப்பாரி எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரேவதி சொல்றாங்க, சித்தி, எனக்கு கையில மருந்து போட்ட பிறகு கொஞ்சம் வலியெல்லாம் சரியாகிருச்சு, என்னால முளைப்பாரி தூக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா, இந்த கிழவிக்கு நீ இடம் கொடுக்க கூடாது, இப்படிதான் வருவான்னு நான் அப்பவே சொன்னேன்ல. சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மட்டும்தான் நாங்க வரோம்னு சொன்னோம், இந்த முளைப்பாரி தூக்குறதுக்கெல்லாம் நாங்க வரோம்னு சொல்லவே இல்லை. நீ தேவையில்லாம இப்படி வீட்டுக்கு வந்து தொடர்ச்சியா பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டே இருக்காத அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, முளைப்பாரி தூக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், அது நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லது. முளைப்பாரி வரும் பொழுது எல்லாரும் புது துணி போட்டிருப்பாங்க, அதான் என் பேத்திங்களுக்கும் உங்க எல்லாருக்கும் புது துணி எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு, இங்க பாரு, மரியாதையா இதெல்லாம் எடுத்துட்டு போயிரு, இல்லைன்னா நாளைக்கு நடக்க போற அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதோட பரமேஸ்வரி அதிர்ச்சியாகி, ஐயோ சாமுண்டீஸ்வரி, கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் வராம இருந்துராத, ஏதோ ஆசையோட வந்து கூப்பிட்டுட்டேன், இங்க பாரு, அந்த விரும்ப என்ன சொல்றான் தெரியுமா, நான் யாருமே இல்லாத அனாத, என் குடும்பத்து சார்பா ஒருத்தரும் முளைப்பாரி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஊர் மக்கள் முன்னாடி என்னை ரொம்ப அவமானப்படுத்துறான், அவனுக்கு முன்னாடி நான் என் பேத்திங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், நீ என்ன சாமுண்டீஸ்வரி இப்படி பேசுற. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய், என் அம்மாவை இழந்து அனாதையா இருந்ததுக்கு நீதான காரணம், ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற, மரியாதையா இந்த இடத்த விட்டு நீ போயிரு, இல்ல கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேன். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயோ சாமுண்டீஸ்வரி, கும்பாபிஷேகத்துக்கு வராம இருந்துராத, நான் போறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதோட நம்ம சந்திரா சொல்றாங்க, அக்கா, இன்னைக்குதான்க்கா நீ சரியா பேசிருக்க, இந்த பரமேஸ்வரிக்கு நீ இடம் கொடுக்க கொடுக்க அவ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறா, அவளுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறது தான் நல்லது, நீ சரியான முடிவு எடுத்துட்டக்கா அப்படின்னு சொன்னதோட ரேவதி அவங்க அம்மா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அம்மா, இருந்தாலும் நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, பாவம் பாட்டி ஆசையோட நம்ம எல்லாரையுமே கூப்பிடலாம் அப்படின்னு வந்திருக்காங்க, அவங்கள போயிட்டு இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிரிய பாட்டி, ஏன் பாட்டி இப்படி பண்ற, அப்படி ஏன் அம்மா இப்படி பண்ற. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் எதுக்காக இப்படி கோவத்தோட இருக்கேன் அப்படிங்கிறது உங்க யாருக்கும் தெரியாது, நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு மட்டும்தான் போகணும், முளைப்பாரி தூக்குறதுக்கு யாரும் போக கூடாது அப்படின்னு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா நம்ம பரமேஸ்வரிய காமிக்கிறாங்க. பரமேஸ்வரி கோவில்ல நின்னுகிட்டு இருக்காங்க. கார்த்திக் இங்கேருந்து பரமேஸ்வரிய போய் பாக்குறாங்க. பாட்டி வருத்தப்படாதீங்க பாட்டி. பரமேஸ்வரி சொல்றாங்க, எப்படிப்பா என்னால வருத்தப்படாம இருக்க முடியும், எப்படியாவது சாமுண்டீஸ்வரியோட மனசை மாத்தி எப்படியாவது நம்ம குடும்பம் உண்மை சேர்ந்துரும் அப்படின்னு பார்த்தா அவ கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டேங்கிறாளேப்பா, என்னதான்ப்பா பண்றது. அப்ப கார்த்திக் சொல்றாரு, பாட்டி, அத்தை மனச கண்டிப்பா மாத்தலாம், இங்க பாருங்க, நான் போயிட்டு அத்தை கிட்ட சொல்லி பாக்குறேன், நீங்க கவலைப்படாதீங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, அந்த விருமன் அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அனாதைன்னு சொல்றான்ப்பா, எனக்கு எவ்வளவு வேதனையா தெரியுமா இருந்துச்சு. கார்த்திக் சொல்றாரு, பாட்டி,
நாளைக்கு முளைப்பாரி தூக்குறதுக்கு உங்க பேத்தி எல்லாரும் வருவாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதோட பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்திக் வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராரு. அதே நேரம் மயில் வாகனம் அங்கேருந்து கார்த்திக்கிட்ட வந்துட்டு, என்னப்பா இது, பாட்டி இப்படி டக்குன்னு சொல்லிட்டாங்களே, எப்படியாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த முளைப்பாரிக்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம், ஆனா இப்படி ஆகிருச்சே. கார்த்திக் சொல்றாரு, அதுக்கு ஒரு பிளான் பண்ணணும். மயில் வாகனம் சொல்றாரு, என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. கார்த்திக் சொல்றாரு, பாட்டி கிட்ட முளைப்பாரிக்கு எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அதனால பாட்டி கண்டிப்பா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாரு. அப்ப கார்த்திகை பார்த்து, எனக்கு செம்ம சூப்பரான ஒரு பிளான் ஒண்ணு சிக்கிருச்சு. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, என்ன பிளான்? மயில் வாகனம் பிளான சொல்ல கார்த்தியும் சரி ஓகே கொஞ்சம் சேஃப்டியா பண்ணுங்க, மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா மயில் வாகனம் இங்கேருந்து நைஸா வீட்டு படியில இறங்கி வராரு. சந்திரா மட்டும் உட்காந்து போன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயில் வாகனம் நைஸா ஒரு தீப்பெட்டி எடுத்துட்டு வந்து யாரும் இருக்காங்களான்னு பாக்குறாரு. யாருமே இல்ல. சந்திராவோட புடவையில அப்படியே தீய பத்த வச்சிடுறாரு. பத்த வச்சுட்டு ஓடி போயிடுறாரு. சந்திரா போனை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, என்னடா இது, கருகிற வாசனை அடிக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா முந்தான பயங்கரமா எரியுது. அப்ப சந்திரா சத்தம் போடுறாங்க, யாராவது காப்பாத்துங்க, என் முந்தான எரியுது அப்படின்னு அழுகுறாங்க. கார்த்திக் அங்கேருந்து ஓடி வந்து ஈர சாக்க வச்சுட்டு அணைக்கிறாங்க. அப்ப எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ரேவதி கேக்குறாங்க, ஐயோ எப்படி சித்தி தீ பிடிச்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சந்திரா சொல்றாங்க, எனக்கு தெரியல, நான் உட்காந்து போன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, தீ பத்திக்கிற அளவுக்கு இங்க எதுவுமே இல்லையே. அதே நேரம் ரேவதி சொல்றாங்க, ஆமா இங்க தீ பத்திக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, அப்புறம் எப்படி தீ பத்துனுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, அதான் எனக்கும் தெரியல. மயில் வாகனம் சொல்றாரு, ஐயோ எனக்கு என்னமோ இது அபசகுணம் மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி சாதாரணமா இருக்கும் பொழுது இந்த மாதிரி முந்தானையில தீ பிடிச்சிருக்கா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை இல்ல. ஆனா இப்ப தீ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது அபசகுணம் மாதிரிதான் தெரியுது. இங்க பாருங்க அத்தை, நம்ம சாமியாரை கூப்பிட்டு கேட்டுட்டா நல்லதுன்னு தோணுது. சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு சாமியார், தேவையில்லாம இதெல்லாம் பண்ண வேண்டாம், இது ஏதோ சாதாரணமா நடந்த விஷயம். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, எது சாதாரணமான விஷயம், இப்படி முந்தான தீ பிடிச்சு எரிகிறது சாதாரண விஷயமா? இங்க பாருங்க, உங்களுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்காவது இப்படி ஆணுச்சுன்னா என்ன பண்றது? அத்தை, எனக்கு என்னமோ இது சரியா படல, சாமியார வர சொல்லி பாத்துருங்க அத்தை. அப்ப சந்திரா சொல்றாங்க, மாப்பிள அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு, நம்ம சாமியார வர சொல்லிடலாம், வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? உடனே கார்த்தியும் மயில் வாகனமும் நாங்க போய் கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சந்திரா குழப்பம் அடைகிறாங்க, நம்ம இருக்கும் பொழுது எப்படி நம்ம முந்தானையில தீ பிடிச்சிச்சு அப்படின்னு. நம்ம கார்த்திக் அங்கிருந்து போயிட்டு மயில் வாகனத்தை சாமியார் மாதிரி ரெடி பண்ணி கூட்டிட்டு வராங்க. கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க ஏதாவது சொல்லி சொதப்பிடாதீங்க. மயில் வாங்கின சொல்றாரு, நான் என்ன மாப்பிள்ள சொதப்ப போறேன், அதெல்லாம் நான் எதுவும் சொதப்ப மாட்டேன் சகல, அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி சாமியார் கெட்டப் கரெக்டா இருக்கா? கார்த்திக் சொல்றாரு, அது எல்லாமே கரெக்டா இருக்கு, நீங்க சொதப்பாம இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்குள்ள வராரு. ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சாமுண்டீஸ்வரி அவங்கள பாக்குறாங்க. அவரை நேரா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றாரு. அதே நேரம் ரோஹிணி சொல்றாங்க, இது மாதிரி என் புருஷனும் நீங்களும் தானே ஒன்னா போனீங்க, அவரு இங்க. அப்ப சாமியார் சொல்றாரு, இது மாதிரி அவரை நான் தான் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனேன், அவரு ரொம்ப நல்ல மனசுக்காரரு, அவரு குழந்தை மனசுக்காரரு, வளர்ந்த ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லலாம். இந்த வீட்டுக்கு அவரு மருமகனா வந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்த சுச்சுவேஷனை பார்க்கும் பொழுதே அவரு இந்த வீட்டோட மாப்பிள்ளை அப்படிங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவர் ரொம்ப நல்லவர், குடும்பத்துக்காக நிறைய பண்ணியிருக்காரு. உனக்கு புருஷனை அமைஞ்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், தவம் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க மாட்டாரு. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் அவரை மருமகனா கிடைச்சதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவரு மயில் வாகனத்தை பத்தி பெருமையாவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்றதே மயில் வாகனம் தான். அப்புறம் மயில் வாகனம் நினைக்கிறாரு, இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம்
நம்ம சின்னத்தையும் பெரியத்தையும் வரும் பொழுது அங்க உள்ள ஆம்பளைங்க எல்லாருமே தலை குனிஞ்சு வணக்கம் சொன்னாங்கல்ல, அதை யோசனை பண்ணி பாக்குறாரு. அப்ப மயில் வாகனம் டக்குன்னு என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி பெரிய சாமி இருக்கும் பொழுது மனித பிறவிகள் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் டக்குனே சேர்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. இத பார்த்ததோட மயில் வாகனம் நினைக்கிறாரு, இந்த மாதிரி என் வாழ்க்கையில என்னைக்குமே நடக்காது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு முன்னாடி அவங்க நிக்கிறாங்க, நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சரி இப்ப என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த இருக்காளே என்னோட சந்திரா அப்படின்னு. அவரு சொல்றாரு, இவங்க தான் பிரச்சனையா, பார்க்கவே குழப்பவாதி மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஐயா இன்னைக்கு இவ திண்ணையில உட்கார்ந்துருக்கும் பொழுது அவளோட முந்தான தானாவே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு எங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனைன்னா சாமியாரை வர சொல்லி நல்லது கெட்டது கேட்போம், அதான் உங்களை வர சொன்னோம், ஐயா சொல்லுங்க ஐயா. அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, புடவையில தானாவே தீ பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது இந்த குடும்பத்துல ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அது என்ன அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு அவரு சோழி எடுக்கிறாரு. சோழி எடுத்து ஒரு 4-5 தடவை உருட்டி உருட்டி போடுறாரு. போட்டு பார்த்துட்டு ஒரு கணக்கு சொல்றாரு, இந்த வீட்டுல என்ன கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு குறை இருக்கு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஐயா என்ன குறைன்னு சீக்கிரம் சொல்லுங்க ஐயா. அப்ப கார்த்திக் லைட்டா மயில் வாகனத்தோட காது கிட்ட வந்து, இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மாட்ட போறீங்க. மயில் வாகனமும் சரி அப்படின்ட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இந்த வீட்டுல ஒரு குறை வந்துருச்சு, அம்மனுக்கு அம்மன் கூப்பிட்டுருக்கா, ஆனா நீங்க யாருமே போக முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாய்யா, நாளைக்கு கோவில்ல முளைப்பாரி, இந்த வீட்டோட பாட்டி ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டாங்க, நாங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டோம். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அப்ப அதுதான் குறை. இங்க பாருங்க, அம்மனுக்கு முளைப்பாரி இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது ரொம்ப பெரிய புண்ணியம், உங்களை கூப்பிட்டுருக்காங்க, அதனால நீங்க எல்லாரும் போய் தான் ஆகணும். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க ஐயா, நாங்க கண்டிப்பா போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சாமியார் எல்லாரையும் பார்த்துட்டு, இங்க பாருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு. ரோஹிணி சொல்றாங்க, என் புருஷன் என்ன வள்ளியே ஐயா, அவரு சொல்றாரு, அவரு ரொம்ப நல்ல மனசு, தங்க மனசுக்காரரு, நான் சாப்பாடு வேணும் அப்படின்னதோட சாப்பாடு வாங்க போயிட்டாரு, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட ரோஹிணியும் சரிங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உன் உடம்பையும் பாத்துக்கம்மா. ரோஹிணியும் சரிங்க ஐயா அப்படிங்கிறாங்க. அப்புறமா மயில் வாகனம் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதே நேரம் நம்ம ராஜராஜா சொல்றாரு, பாத்தியா சாமுண்டீஸ்வரி, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும், நீ பாட்டுக்கும் முளைப்பாரி எடுக்கிறதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்ட. இப்ப சந்திராவுக்கு நடந்த அசம்பாவிதம் நம்ம பொண்ணுங்க யாருக்காவது நடந்துருந்துச்சுன்னா நம்மளால தாங்கிக்க முடியுமா? இங்க பாரு, ஒழுங்கா முளைப்பாரி போறதுக்கு சரின்னு சொல்லு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி, முளைப்பாரி எடுக்கிறதுக்கு போகலாம். இது கேட்டதோட ராஜராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறமா கார்த்திக் சொல்றாரு, சரிங்க, அவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, நான் போய் அதை வாங்கிட்டு வரேன். சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக் நேரா கோவிலுக்கு போறாரு. அங்க போயிட்டு நேரா பரமேஸ்வரிய பார்த்து, பாட்டி வீட்டுல உள்ள எல்லாருமே முளைப்பாரி எடுக்கிறதுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க, இனிமே அந்த விருமணங்களை பார்த்து அனாதைன்னு சொல்ல முடியாது, உங்க பேத்திங்க எல்லாரும் முளைப்பாரி எடுக்கிறதுக்கு வராங்க. இது கேட்டதோட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம பரமேஸ்வரி. ஐயா, நீ கண்டிப்பா இப்படி சமாதானப்படுத்தி எல்லாரையும் கூட்டிட்டு வருவேன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவங்க வச்சிருக்க அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. கார்த்திக் அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு நேரா பரமேஸ்வரிய பார்த்து, பாட்டி சரி பாட்டி, நாளைக்கு பார்க்கலாம். பரமேஸ்வரியும் சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறமா கார்த்திக் வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, அத்தை நான் கோயிலுக்கு போயிட்டு பாட்டி கிட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள. அப்ப கார்த்திக் வந்துட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுக்குறாரு. எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள அப்படின்னு ராஜராஜா சொல்றாரு. மயில் வாகனமும் அந்த இடத்துக்கு வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக நான் போயிட்டு வரேன். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எந்த ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு வர? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா அன்னைக்கு ஒருத்தவங்க வேலைக்கு வந்தாங்கல்ல, அவங்கள போய் கூட்டிட்டு வரேன். சாமுண்டீஸ்வரியும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னதோட ரேவதி இங்க இருந்து கிளம்புறாங்க. ரேவதி நேரா வீட்டுக்கு போறாங்க, மைதிலி உள்ள வீட்டுக்கு. அங்க வந்துட்டு மைதிலி இல்ல. உடனே
ரேவதி என்ன பண்றாங்கன்னா, என்ன இது இங்க இல்லையே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த வீட்ல ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க எங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, அவங்க இது மாதிரி ஒரு தோப்புல வேலை பாக்குறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோப்புக்கு வராங்க. அங்க மைதிலி வந்துட்டு தேங்காய் பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரேவதி அங்கிருந்து மைதிலி கிட்ட வந்துட்டு, அக்கா நல்லா இருக்கீங்களா? மைதிலி சொல்றாங்க, நான் நல்லா இருக்கம்மா. நீ என்னம்மா இங்க? ரேவதி சொல்றாங்க, உங்களை பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போனேன். ஆனா வீட்டுல நீங்க இல்ல, இங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். மைதிலி சொல்றாங்க, ஆமா, வீட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, அதான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணலான்னு வந்தேன். இது மாதிரி அம்மாவும் வீட்டுல இல்ல, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கோவிலுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு கோவிலுக்கு போயிட்டாங்க. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரி, நாளைக்கு எங்க ஊர் கோவில்ல திருவிழா, நாங்க எல்லாருமே முளைப்பாரி எடுக்கிறோம், அதான் உங்களையும் கூப்பிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். மைதிலி சொல்றாங்க, அப்படியா? ரேவதி சொல்றாங்க, ஆமா, அவங்க பெரிய ஜமீன் குடும்பம், அதான் இந்த முளைப்பாரி எடுக்கிறாங்க, நீங்களும் வந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இது கேட்டதோட மைதிலியும் சரி நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரேவதியும் சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. லாஸ்ட் எபிசோடுல இப்படிதான் பினிஷ் பண்ணிருக்காங்க. நம்ம மைதிலியும் ஜானகியும் மட்டும் அந்த முளைப்பாரி எடுக்கிறதுக்காக கோவிலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா கார்த்தியை பாக்குறதுக்கு நிறையவே சூழ்நிலைகள் இருக்கு. கார்த்தியை பார்த்த பிறகு மைதிலி வந்துட்டு கார்த்திக் யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்களா? கார்த்திக்கு 2வது கல்யாணம் ஆனதை நினைச்சு மைதிலி சந்தோஷப்படுவாங்களா? இல்ல கார்த்தி தீபாவை இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரே அப்படின்னு கோவப்படுவாங்களா? நம்ம மைதிலி நம்ம கார்த்திய பார்த்த பிறகு கார்த்திக்கு உதவி பண்ணுவாங்களா? நம்ம ரேவதிக்கு வந்துட்டு கார்த்தியோட அந்த 2வது திருமணம் கூடிய சீக்கிரம் தெரிய போகுது. ஸோ அந்த ட்ராக் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதோட கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட கார்த்திக் வந்துட்டு நான் தான் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல போறாரு. இதனால சாமுண்டீஸ்வரி வந்துட்டு எந்த அளவுக்கு கோவப்பட போறாங்க அப்படின்னே தெரியல. ரேவதியை கண்டிப்பா கார்த்திகிட்டேந்து பிரிக்கிறதுக்கு நினைப்பாங்க. ரேவதி இப்பதான் கார்த்திய காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா கார்த்திக் வந்துட்டு ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அது பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கல. ஏன்னா அவங்க பேரனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதனால ரேவதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பா ரேவதி வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்மா தெரிஞ்ச பிறகும் சாமுண்டீஸ்வரி கார்த்தியை விட்டு பிரியணும்னு சொன்னாலும் ரேவதி கண்டிப்பா பிரிய மாட்டாங்க. அதான் அப்கமிங் எபிசோடுல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னுமே தொடர்ச்சியா அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸா வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.